पुण्यवंता परम पावना हे शांति मूर्ति आनंद घना हे चित स्वरूपा परिपूर्णा हे भेद रहिता ज्ञान सिंधो. இந்த ஓவியின் பொருளாவது, ஓ புண்ணியங்களின் பிறப்பிடமே, பாவங்களை போக்கி புனிதமாக்குபவரில் தலை சிறந்தவரே, அமைதியே வடிவான நீர், ஆனந்தத்தின் உறைவிடமே என்றால் அது மிகையன்று. ஓ பேதம், அதாவது வேற்றுமை ஏதும் இல்லாத முழு நிறை பரம்பொருளே, தாங்கள் ஞானத்தில் ஆழம் காண முடியாத கடலே அன்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் போற்றுகின்றார். இங்கு வெறுமனே புண்ணியவந்தா, பரம பாவனா, சாந்தமூர்த்தி, ஆனந்தகணா, சித் ஸ்வரூபா, பரிபூர்ணா, பேதரஹிதா, ஞான சிந்தோ என்று 8 அடைமொழிகளில் தாஸ்கனு பாபாவை போற்றுவதாக நினைத்தால் அது மிகவும் மேம்போக்கானதாகவே இருக்க முடியும். ஏனெனில் அவை உண்மையில் 4 ஜோடிகளாக கருதப்பட வேண்டும். அதாவது வெறுமனே புண்ணியவந்தா என்று குறிப்பிடுகின்றார் என்று பார்த்தால், புண்ணியம் என்பதினுடைய உச்சம் பரம பாவன என்று பொருள்படும். அதுபோல சாந்தம் என்பதினுடைய உச்சம் ஆனந்தகணா என்ற திருநாமத்தில் அடங்கும். சித் ஸ்வரூபம் என்பதனுடைய உச்சம் பரிபூர்ணா என்ற திருநாமத்தில் அடங்கும். பேதரஹிதா என்பதனுடைய உச்சம் ஞான சிந்து என்ற திருநாமத்தில் அடங்கும். இப்படி பரம்பொருளினுடைய குணங்களாகவே ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் ஸ்ரீ சாயிநாதரை இந்த பரம்பொருளுக்கான அடைமொழிகளாக இந்த ஓவியில் புனைந்துள்ளார் என்று குறிப்பிட்டால் அது சற்றும் மிகையன்று. ஜெய் சாய்ராம்.